வணக்கம் நண்பர்களே. வயது 60 தாண்டிய பிறகும் பலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? கை கால் பலவீனம், நடக்கும்போது சோர்வு, முழங்கால் வலி, தசைப்பலம் குறைதல், எலும்புகள் பலவீனமாதல், அடிக்கடி விழும் அபாயம். இது வயது காரணமாக மட்டுமல்ல, சரியான உணவு இல்லாததும் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 4 பழங்கள் வயதானவர்களுக்கான உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் சக்தி வாங்கிய கை கால்களை பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் கொண்ட 4 பழங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பதையும் நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த பழம் என்னன்னா அதுதாங்க வாழைப்பழம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் சிறந்த பழங்கள்ல முதல் இடத்தை பிடிக்கிறது வாழைப்பழம் தாங்க. ஏன் இந்த வாழைப்பழம் மிக சிறந்தது அப்படின்னு சொல்றோம்னா, இதுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறையாவே இருக்குது. பொட்டாசியம், விட்டமின் B6, மெக்னீசியம், நார்ச்சத்து அதிகமாகவே உள்ளது. இதனால கை கால்கள் பலத்திற்கு இது எப்படி உதவுகிறதுனா, பொட்டாசியம் தசைகளை சரியாக செயல்படுறதுக்கு உதவி பண்ணுது. உடல்ல பொட்டாசியம் குறைந்துச்சுன்னா கால்களில் பிடிப்பு, கைகளில் பிடிப்பு, தசை சோர்வு, கை கால் நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால தான் பொட்டாசியம் நிறைந்த இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட சொல்கிறோம். வாழைப்பழம் இந்த குறைபாட்டுகள் எல்லாத்தையுமே சரி செய்யும். இதயத்திற்கு நல்லது. வயதானவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இந்த பொட்டாசியம் இதயத்திற்கு பாதுகாப்பான ஒரு ஊட்டச்சத்து. எப்படி சாப்பிட வேண்டும்னா, காலை உணவுக்கு பிறகு அல்லது மாலை 4 மணி அளவுல ஒரு வாழைப்பழம் தினமும் சாப்பிட்டு வந்தா போதும். அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா மாதுளம் பழம் தாங்க. மாதுளம் பழம் வயதானவர்களுக்கு ஒரு அற்புதமான பழம்ங்க. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா இரும்பு சத்துக்கள், விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது. இதனால கை கால் பலத்திற்கு உதவி பண்ணுது. உடல்ல இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தாதான் தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு மாதுளம் பழம் பயன்படுது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் உடலுக்கு சக்தியாகவும் தரக்கூடியது. மூளையோடைய ஆரோக்கியத்திற்கும் மாதுளம் பழம் பயன்படுது. சில ஆய்வுகளின்படி மாதுளையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனால நினைவாற்றலுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஒரு பழம். ஸோ மெமரி பவரை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு பழம் பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னா மாதுளம் பழம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஞாபகத்திறன் கம்மியா இருக்கும். அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாதுளம் பழம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா ஆரஞ்சு பழம் தாங்க. 60 வயசுக்கு மேல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். இதனால அடிக்கடி அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்றுகள் வந்துகிட்டே இருக்கும். அதை சரி பண்றதுக்கு ஆரஞ்சு பழம் மிகவும் ஒரு இன்றியமையாத பழமா இருக்குது. இதுல அதிக அளவுல விட்டமின் C இருக்கிறதுனால உங்க உடலை பலமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா விட்டமின் C, போலேட், பொட்டாசியம் இது எல்லாமே இதுல இருக்குது. எலும்புகளுக்கு இது எப்படி உதவுதுன்னா, விட்டமின் Cங்கிறது கொலாஜன் உற்பத்திக்கு மிகவுமே பயனுள்ளதாக இருக்குது. இந்த கொலாஜன் மூட்டுகளுக்கு இன்றியமையாத ஒரு பொருளா இருக்குது. கொலாஜன் கம்மியா இருந்துச்சுன்னா மூட்டுகள் இடைகள்ல உராய்வு ஏற்பட்டு இந்த சத்தமெல்லாம் கேட்கும், மூட்டு தேய்மானம்லாம் ஏற்படும். அதை சரி பண்றதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. அதுக்கு கொலாஜன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி வயதானவர்களுக்கு சர்ம பிரச்சனை ஏற்படும், முக சுருக்கங்கள்லாம் ஏற்படும். அதற்கு கொலாஜன் உற்பத்தி அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கிறணும். அது இந்த ஆரஞ்சு பழத்துல இருக்கு. ஸோ உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு, மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கு, தசை நார்களை வலுப்படுத்துறதுக்கும், எலும்பு ஆரோக்கியத்திற்கும் ஆரஞ்சு பழம் பயன்படுது. மூட்டு வலியை குறைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக குணப்படுத்தாது. ஆனால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் பயன்படுது. மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பழம் சாப்பிடணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா போதும். ஜூஸாக குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு பழத்தில் செய்யப்பட்ட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறங்க. அதிகமாக சாப்பிட வேண்டாம், ஒன்றே போதுமானது.
எப்பொழுதுமே பழங்கள நம்ம கடிச்சு வாயால கடிச்சு சாப்பிட்றது தான் சிறந்த ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்க ஜூஸா குடிக்கும்போது அதில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சிறுநீர் வழியாக வெளியேறிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழங்கள நீங்க உரிச்சு சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடுங்க. முடியாத பட்சத்துக்கு தான் ஜூஸா எடுத்துக்க சொல்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு பழத்த நீங்க உரிச்சு சாப்பிட்றது ரொம்பவே. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா பப்பாளி பழம்தாங்க. இது வயதானவர்களுடைய நண்பன் என்றும் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பழம் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இதுல என்ன இருக்குதுன்னா, இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து இது எல்லாமே இருக்குது. ஏன் இந்த பழம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா, வயது அதிகரிக்கும் போது செரிமானம் வந்து ரொம்பவே மந்தமாயிரும். செரிமானம் சரியா செரிக்கலைன்னா சத்துக்கள் உடலால உறிஞ்சப்படாது. உடல் வந்து ரொம்பவே பலவீனமாயிரும். ஸோ அத சரி பண்றதுக்கு தான் பப்பாளி பழத்த சாப்பிட சொல்றோம். பப்பாளி செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பழம். அது மட்டும் இல்லங்க, கண் பார்வைய நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த பப்பாளி பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண்ண ஆரோக்கியத்த பாதுகாக்கிறதுக்கும், மாலைக்கண் நோய தடுக்கிறதுக்கும், கண் உலர்ச்சிய சரி பண்றதுக்கும், முக்கியமா வயது அதிகரிக்கும் போது கண் பார்வை மங்கலாகும். ஸோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணா இந்த பப்பாளி பழம் பயன்படுது. அடுத்து வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மலச்சிக்கல் தான். அந்த மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு இந்த பப்பாளி பழம் வந்து பயன்படுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலை சரி பண்ண பப்பாளியை பயன்படுத்தலாம். பப்பாளி வந்து 1 கப் பப்பாளி மட்டும் நீங்க தினமும் எடுத்துக்கிறீங்க. அதிகமா எடுக்க வேண்டாம். 1 கப் வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த 4 பழங்களையும் எந்த நேரத்துல சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். காலையில காலை உணவுக்கு பிறகு வாழைப்பழம், 1 வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிறங்க. மதியானம் மாதுளம்பழம் எடுத்துக்கிறங்க. மாலை நேரத்துல ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறங்க. இரவு உணவுக்கு முன்னாடி பப்பாளி பழம் எடுத்துக்கிறங்க. இப்படி ஒரு நாள் வந்து இந்த 4 உணவுகளையுமே நீங்க சேர்த்து எடுத்துக்கிறலாம். இல்ல தனித்தனியா ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் அப்படியும் எடுத்துக்கிறலாம். ஆனா இந்த பழங்கள் ரொம்பவே முக்கியமான பழங்கள். கை கால்களை பலமா வச்சுக்கிறதுக்கு இந்த பழங்களோடு சேர்த்து சில விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பழம் மட்டும் போதாதுங்க, ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பழத்து கூட சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னன்னா, 1வது விஷயம் என்னன்னா, தினமும் நீங்க 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். ஏன்னா வயதாயிருச்சு, ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஓய்வு எடுத்து விட்டீர்கள்னா அடுத்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் தினமும் 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். அது நடக்கிறதுனால உங்களுடைய உடல் இயங்க ஆரம்பிக்கும். தசைகளை பலப்படுத்துறதுக்கு அது பயன்படும். ரத்த ஓட்டம் வந்து மேம்படும் நடைப்பயிற்சி பண்றதுனால. அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, போதுமான தண்ணீர் தாங்க. தண்ணீருங்கிறது ரொம்பவே முக்கியம். இது வந்து நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணீர் எடுத்துக்கிற சொல்றோம். ஆனால் உடலுக்கு வந்து நீர்ச்சத்து ரொம்பவே அவசியம். இது நீர்ச்சத்து அப்படி கம்மியாயிருச்சுன்னா தசை சோர்வு, காலில் வெடிப்பு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தண்ணி வந்து அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முட்டை, பயறு வகைகள், உளுந்து, கொண்டக்கடலை இது எல்லாமே ரிச் புரோட்டீன் உணவு. ஸோ வந்து புரதச்சத்து ரொம்பவே உடலுக்கு ரொம்பவே முக்கியம். எதுக்குன்னா, நம்மளுடைய உடல் முழுக்கவே புரதங்களால் நிரப்பப்பட்டது. ஸோ அந்த புரதம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய செல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பயறு வகைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, போதுமான தூக்கம் தாங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுவாங்க எல்லாரும். இந்த தூக்கத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 to 8 மணி நேரம் தூங்குனாதான் உங்க உடல் வந்து உங்க உடல்ல நடக்கக்கூடிய அந்த மற்ற வேலைகள், இப்ப ரிப்பேர் பண்ற வேலை எல்லாமே அந்த தூங்குற டைம்ல தான் நடக்கும். ஸோ அந்த தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த 7 to 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். இல்லைன்னா பலவிதமான வியாதிகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தூக்கம்ங்கிறது ரொம்பவே அவசியமானது. 60 வயதிற்கு மேல தவிர்க்க வேண்டிய சில பழக்க வழக்கங்களை பார்க்கலாம். அதிகமா இனிப்பு சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். அதிக எண்ணெயில பொரித்த வரித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். உட்கார்ந்தே இருக்கக்கூடாது. அவ்வப்போது எந்திரிச்சு நடமாட செய்யணும். அடுத்து புகைப்பிடித்தல், மது அருந்துதல் பழக்கத்தை கட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே செஞ்சீங்கன்னா நீங்க எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்து
இந்த பழங்களை சாப்பிடும்போது கவனமாக சிலர் இருக்க வேண்டும். அவங்க யாருன்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்கள், மாதுளம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் ரொம்பவே அளவோடு சாப்பிடணும். ஏன்னா இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி சிறுநீரக நோய் இருப்பவர்கள் பொட்டாசியம் அதிகம் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, 60 வயதை கடந்த பிறகு கை கால்கள் பலமா இருக்க வேண்டும்னா அப்படின்னா நம்ம சொன்ன இந்த 4 பழங்களை உங்களுடைய உணவுல தினசரி சேர்த்துக்கிறங்க. உங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தி, ஆற்றல், ஆரோக்கியம், எலும்பு வலிமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.